ஸோ ஹாய் கேஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஸோ இனி நம்ம எங்கே இருக்கோம் பார்த்தீங்கன்னா மெரினா மலைக்கு தான் வந்திருக்கோம். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நிறைய ரிவ்யூவர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா தக்லீஃப் நல்லா இல்லை சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஸோ அப்படி என்ன தாண்டா படம் இருக்குது, ஏன் நல்லா இல்லைன்னு சொல்கிறாங்க. சரி ஓகேன்னு வந்திருக்கோம். ஸோ இந்த மெரினா மலையில் நம்ம வந்து பார்த்திங்கன்னா பிக் பிக்ஸில் வந்து போட்டிருக்கோம். ஸோ ஏற்கனவே நம்ம இந்த வாட்டி மெரினா மலைக்கு வந்திருக்கோம். ஸோ நிறைய வாட்டி வந்திருக்கோம். வாரிசு படத்துக்கு வந்திருக்கோம். அப்புறமா வந்து ஃபன் ஷாப்பிங் அட் மெரினா மலையில் நம்ம வந்து யூடியூப் சேனல் வந்து இந்த மெரினா மலை சுற்றி காமிச்சு போட்டிருப்போம். ஸோ இப்போ நம்ம வந்து பார்த்திங்கன்னா தக்லீஃப் படம் பார்க்கறதுக்காக வந்திருக்கோம். ஸோ இப்போ நம்ம வந்து ஸ்க்ரீன் 1 பிக் பிக்ஸில் வந்து புக் பண்ணியிருக்கோம். ஆக்சுவலி 9:05 தான் வந்து ஷோவு. இப்போ நம்ம வந்து 9 o'clock வந்திருக்கோம். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா யாருமே வரல கைஸ். ஸோ லிஃப்ட்டு கூட இன்னும் ஆப்ரேட் பண்ணலை. ஸோ யாருமே இல்லை கடையில். ஸோ ஆக்சுவலி எனக்கு தெரிஞ்சு வந்து மேலே வந்து இருப்பாங்க கைஸ். ஸோ ஆக்சுவலி உள்ளே என்ட்ரு ஆகும்போதே வந்து பார்த்திங்கன்னா 360 டோம் தேட்டர் வந்து வச்சுருந்தாங்க கைஸ். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம போன வாட்டி காசா கிராண்டில் வந்து பார்த்துருப்போம் பார்த்தீங்களா. ஸோ காசா கிராண்ட் சன் சிட்டியில் வந்து டோம் தேட்டர் வந்து இருந்துச்சு. ஸோ அது வந்து சென்னையிலே வந்து பிக்கஸ்ட்டு டோம் தேட்டர்னு சொல்லியிருந்தாங்க. நம்ம கூட போய் வீடியோ போட்டிருப்போம். ஸோ அது மாதிரி இங்கே வந்து ஒன்று வச்சுருக்காங்க. ஸோ இந்த பிக் பிக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவும் வந்து ஒரு பெரிய ஸ்க்ரீன். ஸோ கர்வ்டாக வந்து நிறைய சீட்டிங் கெப்பாசிட்டியோட 500 பேர் வந்து உட்கார மாதிரி வந்து இருக்கும். ஸோ டியூவல் ப்ரொஜெக்ஷன்ஸ். ஸோ இப்போ வந்து போய் பார்க்கலாம். ஸோ அது மட்டும் இல்லாமல் இங்கே வந்து நிறைய ஃபுட் கோர்ட்ஸ், அதுக்கப்புறமா வந்து ஷாப்பிங்ஸில் நிறைய பிராண்டு கூட இங்கே வந்து வச்சுருக்காங்க. ஸோ நிறைய ஷாப்பிங்கில் வந்து பண்ணுறதுக்கு ட்ரெண்ட்ஸு, ஸோ அந்த மாதிரி வந்து நிறைய பிராண்ட் வந்து இருக்குது. ஸோ டெக்கத்லானுமே வந்து இருக்குது. ஸோ நீங்கள் வந்து உங்களால் ஆன்லைன் அதில் வந்து புக் பண்ண முடியலன்னா நீங்கள் இங்கே வந்து நேரில் கூட வந்து புக் பண்ணிக்கலாம். ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா 3 தேட்டர் வந்து வச்சுருக்காங்க. ஸோ 3 ஸ்க்ரீன் வந்து வச்சுருக்காங்க. ஸோ ஒன்று வந்து பிக் பிக்ஸு, ஒன்று வந்து லேசர், அப்புறமா வந்து ஒன்று அட்மாஸு. ஸோ ஆக்சுவலி இந்த 3 இதுலேயுமே வந்து பார்த்திங்கன்னா டால்பி அட்மாஸ் வந்து இருக்கும். ஸோ லேசர்னால் வந்து பார்த்திங்கன்னா அங்கே லேசர் ப்ரொஜெக்ஷன் கிடையாது. அங்கே சைடில் வந்து பார்த்திங்கன்னா லேசர் லைட் வந்து போட்டிருப்பாங்க. ஸோ லேசர் ப்ரொஜெக்ஷனும் வந்து இருக்குது. ஸோ அது வந்து நான் அப்புறமா உங்களுக்கு வந்து காட்டுறேன். ஸோ இப்போ நம்ம வந்து பிக் பிக்ஸ் தான் வந்திருக்கோம். ஸோ இங்கே வந்து ஃபுட் கோர்ட்டுமே வந்து இருக்குது கைஸ். ஸோ பார்க்கலாம். ஸோ 9:05 தான் நம்ம ஷோ ஸ்டார்டிங். ஸோ நிறைய பேர் இங்கே வந்து நம்மள மாதிரியே வந்து வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ எப்படியோ உள்ளே போனாலுமே வந்து படம் போகிறதுக்கு லேட் பண்ணுறோம். ஏன்னா ஆடு போட்டு இது பண்ணிடுவான். இங்கே வந்து பார்த்திங்கன்னா 2 வண்டி வந்து நின்றுருக்கு. ஸோ ராயல் என்ஃபீல்டு ஒன்று வந்து மீட்டர் 350, அப்புறம் இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா ஹண்டிங் 350ன்னு வந்து வச்சுருக்காங்க. ஹண்டர் 350. ஸோ ரெண்டுமே வந்து செம்மையாக இருக்குது இந்த பைக்கு. ஸோ நிறைய பேர் இது மேலே உட்காந்து வந்து ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருக்காங்க. ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 8 ஸ்க்ரீன் இருக்கும். 8-7 ஸ்க்ரீன்ஸ் வந்து இருக்குது. ஸோ இதில் வந்து ஸ்க்ரீன் 1 தான் வந்து பிக் பிக்ஸு. ஸோ ஸ்க்ரீன் 2 வந்து மற்ற ஸ்க்ரீனை கம்பேர் பண்ணும்போது வந்து பெருசாக இருக்குது. ஆனால் பிக் பிக்ஸ் அளவுக்கு இருக்கான்னு கேட்டிங்கன்னா கிடையாது. ஸோ பிக் பிக்ஸில் தான் வந்து கிளாரிட்டி, டியூவல் ப்ரொஜெக்ஷன்ஸ், ஸோ சவுண்டு எல்லாமே வந்து நல்லாயிருக்கு. ஸோ 2 வந்து ஸ்க்ரீன் பெருசாக இருக்குது. ஸோ கிளாரிட்டி அந்தளவுக்கு இல்லை. ஸோ ஆனால் சவுண்டெலாம் வந்து நல்லாயிருக்கு. ஸோ அப்புறமா வந்து லேசர் ப்ரொஜெக்ஷனில் கூட வந்து பார்த்திங்கன்னா ஸ்க்ரீன் சின்னதாக தான் வந்து இருக்குது. இருந்தாலுமே வந்து உங்களுக்கு அந்த குவாலிட்டி வந்து நல்லாயிருக்கு. ஸோ சவுண்டுமே வந்து நல்லாயிருக்கு கைஸ். ஸோ இப்போ வந்து ஸ்க்ரீன் 1 இப்போ வந்து படம் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். இல்லை கண்டிப்பாக பண்ணியிருக்க மாட்டாங்க. ஏன்னா வந்து ஐநாக்ஸ் இந்த பிவிஆரில் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஆடு போட்டு டார்ச்சர் பண்ணுறாங்க. ஸோ அதனால் நம்ம வந்து சரி நம்ம வந்து வீடியோ எடுப்போம்னு எடுத்துக்கிட்டு இருக்கேன். ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஆம்பியன்ஸ்லாம் வந்து அந்தளவுக்கு நல்லா இல்லை. ஸோ ஓரளவுக்கு அங்கங்கே வந்து லைட் வச்சு இது பண்ணியிருக்காங்க. ஒரு மாதிரி டிசைன் வந்து பண்ணியிருக்காங்க. நான் வந்து அந்தளவுக்கு நல்லா இருக்கான்னு கேட்டிங்கன்னா நல்லா இல்லை. ஸோ பட் இருந்தாலுமே வந்து சீட்டிங் வந்து கெப்பாசிட்டி ஒரு 500 பேருக்கு மேலே வந்து உட்காரலாம். ஸோ சீட்டிங் கெப்பாசிட்டி, ஸோ ஸ்லைடிங் சீட்ஸ் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. டியூவல் ப்ரொஜெக்ஷன் வந்து இருக்குது. ஸோ கேர்டு ஸ்க்ரீன் தான். ஸோ ஸ்க்ரீனில் கொஞ்சம் வந்து டஸ்ட்டு அதிகமாக இருக்கிற மாதிரி வந்து எனக்கு லைட்டாக தெரியுது. ஸோ இந்த படம் வந்து டீசர் ட்ரெய்லர் வந்ததுலேருந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே வந்து ஆர்வமாக இருந்துச்சேன். ஸோ ஏன்னா மணிரத்னனுடைய ஃபிலிமு, அப்புறமா வந்து கமல்ஹாசன் வந்து அவருடைய ஆக்டிங், ஸோ இது எல்லாமே வந்து ஒரு படத்தில் வந்து இருக்குது. ஸோ அதனால் வந்து ஒரு பெரிய எக்ஸ்பெக்டேஷனோட தான் போனேன். ஆனால் ஃபஸ்ட் டே ரிவ்யூ கேட்டதுக்கப்புறமா வந்து இதுக்கு அப்படியே ஆப்போசிட்டாக வந்து மாறிடுச்சு. ஏன்னா வந்து நிறைய பேர் வந்து சொல்கிறாங்க ஸோ மியூசிக் நல்லா இல்லை, இது மணிரத்னம் ஃபிலிமான்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாது அப்படின்னு சொல்லி நிறைய பேர் வந்து சொல்லிட்டு இருந்தாங்க. ஸோ நிறைய ரிவ்யூவர்ஸ் வந்து அவங்களுடைய கருத்துக்களை வந்து சொல்லிட்டு இருந்தாங்க. ஸோ இது எல்லாமே வந்து பார்க்குறதுக்கு முன்னாடி நான் வந்து பார்த்திங்கன்னா புக்கே பண்ணிட்டேன். ஸோ அதனால் நம்ம வந்திருக்கோம். ஸோ படத்தில் வந்து இப்போதைக்கு எனக்கு ஒரு சில எக்ஸ்பெக்டேஷன்லாம் வந்து இருக்குது. ஸோ அது வந்து படம் எப்படி இருக்குன்றதை பார்த்துட்டு நான் உங்களுக்கு வந்து அப்புறமா ரிவ்யூ சொல்கிறேன். ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா ப்ரொஜெக்டர் இருக்குது. ஸோ டியூவல் ப்ரொஜெக்ஷன்ஸ் தான்.
ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா இன்டர்வல் வந்து விட்டுருக்காங்க கைஸ். ஸோ இப்போ வந்து இன்டர்வலில் நம்ம வந்து பாப்கார்ன் வாங்குறதுக்காக வந்திருக்கோம். ஸோ படத்தை பற்றி கேட்டிங்கன்னா வந்து படம் வந்து இது வரைக்கும் நல்லா தான் இருந்துச்சு. ஸோ படத்தில் வந்து கொஞ்சம் ஃபஸ்ட் ஹாஃப் மட்டும் கொஞ்சம் லேகாக வந்து இருந்துச்சு. ஸோ செகண்ட் ஹாஃப் எப்படி இருக்குன்னு வந்து பார்ப்போம். ஸோ இப்போ நம்ம வந்து பாப்கார்ன் வாங்கிட்டு உள்ளே போயிடலாம். ஸோ கைஸ் இப்போ வந்து பார்த்திங்கன்னா படம் வந்து முடிஞ்சிருச்சு. ஸோ படம் வந்து பார்த்திங்கன்னா படத்தை வந்து அப்புறமா அவங்ககிட்ட சொல்கிறேன். ஸோ தேட்ரு வந்து பார்த்திங்கன்னா நல்லா தான் கைஸ் இருந்துச்சு. ஸோ சவுண்டு குவாலிட்டி, சீட்டிங், ஆனால் ரொம்ப நேரம் வந்து சீட்டில் வந்து உட்கார முடியல. ஸோ காலை தொங்க போட்டுட்டு வந்து உட்கார முடியல. மேபி வந்து நாங்கள் புக் பண்ண ரோ வந்து பார்த்திங்கன்னா ஹெச் ரோ. ஸோ ஹெச்சில் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கொஞ்சம் ஸ்க்ரீனுக்கு கொஞ்சம் கிட்ட இருந்த மாதிரியே வந்து இருந்துச்சு. ஸோ மேபி இன்னும் கொஞ்சம் வந்து மேலே வந்து தள்ளி புக் பண்ணியிருந்தோம்னா வந்து கரெக்டாக இருந்திருக்கும். ஸோ அப்போ தான் வந்து இந்த ஸ்க்ரீனோட ஃபுல் வியூ வந்து ஒழுங்காக கிடச்சிருக்கும். ஸோ ஹெச் ரோக்கு கீழே இருக்கிறதுலாம் வந்து ரொம்ப கஷ்டம். ஏன்னா வந்து தலையை வந்து அண்ணாந்து பார்க்குற மாதிரி தான் வந்து இருந்துச்சு. ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா ஐநாக்ஸ் கொஞ்சம் இன்னும் பெட்டராக வந்து பண்ணியிருந்துருக்கலான்னு வந்து சொல்லலாம். ஏன்னா வந்து எங்கேருந்து பார்த்தாலுமே வந்து ஸ்க்ரீன் வந்து ஒழுங்காக தெரிகிற மாதிரி வந்து இவங்க வச்சுருக்கணும். ஸோ இதில் கொஞ்சம் ஐநாக்ஸ் வந்து பார்த்து பண்ணியிருந்துருக்கலாம். ஸோ கம்மிங் பேக் டு த ஃபிலிம். ஸோ படம் எப்படி இருந்துச்சுன்னு வந்து கேட்டிங்கன்னா, ஸோ ஃபஸ்ட் ஆஃப் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கொஞ்சம் லேகாக இருந்துச்சு. ஸோ ஃபஸ்ட் ஆஃப்க்கு அப்புறமா வந்து இன்டர்வெலுக்கு அப்புறமாலாம் வந்து படம் நல்லாவே இருந்துச்சு. ஸோ நாட் பேட் கைஸ். ஸோ மற்ற ரிவ்யூவர்ஸ் சொன்ன மாதிரி நான் வந்து ஃபஸ்ட்டு இந்த படம் வந்து 5 வாட்டி பார்ப்பேன். அதுக்கப்புறமா வந்து எப்படி இந்த படத்தை பார்த்ததுக்கப்புறமா என்னுடைய மனசை கல்லாக்கிட்டு 5 வாட்டி பார்க்குறேன். அந்த மாதிரிலாம் வந்து படம் இல்லை. ஸோ நல்லா தான் கைஸ் இருந்துச்சு. ஸோ 2 வாட்டிக்கு மேலேயே வந்து பார்க்கலாம். ஸோ மியூசிக் வந்து எப்போவுமே வந்து ஏஆர் ரஹ்மான் சாரோட மியூசிக் வந்து செம்மையாக தான் வந்து இருக்கும். ஸோ இந்த படத்துலேயும் வந்து அப்படி தான் இருந்துச்சு. ஸோ மணிரத்னம் ஃபிலிம் டைரக்ஷனில் வந்து நல்லா தான் இருந்துச்சு. ஸோ ஸ்டண்ட்டு சீன் அந்த மாதிரிலாம் வந்து ஆக்ஷன்ஸு அதெல்லாம் வந்து நல்லா தான் இருந்துச்சு. ஸோ அதுக்கப்புறமா வந்து கேமரா ஆங்கிள், ஸோ அந்த மாதிரிலாம் வந்து சினிமாட்டோகிராஃபிலாம் வந்து சூப்பராக இருந்துச்சு. ஸோ ஆக்டிங்குமே வந்து நல்லா தான் இருந்துச்சு. ஸோ மற்ற ரிவ்யூஸ் சொன்ன மாதிரி வந்து நிறைய கேரக்டர்ஸ் வந்து திணிக்கிற மாதிரி அந்த மாதிரிலாம் எதுவுமே இல்லை. ஸோ நான் எல்லா கேரக்டர்ஸுமே வந்து இம்பார்ட்டன்ஸ் வந்து கொடுத்துருந்தாங்க. ஸோ மெயினாக வந்து எஸ்டிஆர் சார் வந்து சொல்லி ஆகணும். ஸோ அவருக்கு வந்து இந்த கேரக்டர் நிறைய பேருக்கு வந்து சொல்லியிருந்தாங்க. ஸோ இந்த எஸ்டிஆர் கேரக்டர் வந்து இவருக்கு வந்து சூட் ஆகலை, இந்த கேரக்டர் வந்து இவருக்கு வேறு மாதிரி வந்து இவருக்கு பண்ணியிருந்திருக்கலாம் அப்படின்னு வந்து சொன்னாங்க. ஸோ எனக்கு வந்து ஓகேவாக வந்து இருந்துச்சு இந்த கேரக்டர். ஸோ ரொம்பவும் வந்து ஓவராக ஹைப் பண்ணாமல் ஓரளவுக்கு வந்து இந்த கேரக்டர் வந்து கொஞ்சம் சூட் ஆச்சு. ஸோ ஆக்சுவலி மணிரத்னம் சார் வந்து எங்கே ஒரு தப்பு பண்ணியிருக்காருன்னு வந்து பார்த்திங்கன்னா இந்த கதையில் தான். ஸோ கதை வந்து ஒரு யூஸ்வலாக இருக்கிற ரிவெஞ்ச் ஸ்டோரி மாதிரி தான் வந்து இந்த படமும் வந்து இருக்குது. ஸோ இப்போ வந்து ஈஸியாக வந்து ப்ரிடிக்ட் பண்ண முடியுது இது நடக்கும். ஸோ ட்ரெய்லர்லேயே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃபுல் படத்தையுமே வந்து காமிச்சிட்டாங்க. ஸோ அதுதான் வந்து பண்ண தப்பு. ஸோ கதையில் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் காரசாரமாக இல்லாமல் வந்து ரொம்பவே சப்புன்னு வந்து இருந்துச்சு. ஸோ கதையை மேபி வந்து இன்னும் கொஞ்சம் பெட்டராக வந்து பண்ணியிருந்துருக்கலாம். ஸோ ஒரு சில சின்ன சேஞ்சஸ் வந்து படத்தில் பண்ணியிருந்துருக்கலாம். ஸோ மெயினாக வந்து த்ரிஷா கேரக்டரை பற்றி சொல்லி ஆகணும். ஸோ அவங்களுக்கு வந்து இது சூட் ஆச்சான்னு கேட்டிங்கன்னா வந்து கண்டிப்பாக கிடையாது. ஸோ அவங்க வந்து மேபி வேறு கொஞ்சம் பெட்டரான ரோல் வந்து அவங்களுக்கு கொடுத்துருக்கலாம். ஸோ ஆக்சுவலி இந்த கேரக்டருக்கு வந்து அவங்க இந்த த்ரிஷா வந்து செட்டே ஆகலை. ஸோ மேபி வந்து வேறு இதில் வந்து அவங்களுக்கு நல்ல சான்ஸ் ரோல் இருக்கிற மாதிரி வந்து கொடுத்துருக்கலாம். ஸோ ஆக்சுவலி இல்லைனா இந்த கேரக்டரே வந்து அவாய்ட் பண்ணியிருந்துருக்கலாம். ஸோ மணிரத்னம் சார் வந்து ஏன் இப்படி வச்சாருன்னு தெரில. ஸோ இந்த மூவிக்கு வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட வந்து ஒரு 7.5 ரேட்டிங்ஸ் வந்து கொடுப்பேன். ஸோ நீங்கள் வந்து போகணுன்னு நினச்சிங்கன்னா வந்து கதையை எக்ஸ்பெக்ட் பண்ணி போகாதீங்க. ஸோ மற்றபடி வந்து இந்த படத்தை எல்லாமே வந்து சூப்பராக தான் கைஸ் இருந்துச்சு. ஸோ அவ்வளோதான் கைஸ், இந்த வீடியோ முடிஞ்சிருச்சு. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அப்படி பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், இந்த வீடியோ யூஸ் வச்சா மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஸோ மறக்காமல் இந்த மாதிரி இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கன் வந்து ப்ரெஸ் பண்ணுங்கள். ஸோ அப்போ தான் நான் போட்டு நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.